பரிதாரத்தை பூசிக்கொள்ள கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறனுடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே கலை வடிவாய் திகழும் சிலை கோவிலே சிலை வடிவாய் நின்று உலகேடு காப்பவனே சிலை வடிவாய் நின்று உலகேடு காப்பவனே சம்பவளர் மேனி வண்ணன் சம்பவளர் மேனி வண்ணன் மகிழும் உமையவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியன போற்றும் என கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா பெரியோர்களே இன்னலைக்கு சித்தமாக வந்தோம் ஐயா சைலன்ட் 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 பேசாதீங்க அமைதி அமைதி சைலன்ட் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போடாது சைலன்ட் பேசாதீங்க அமைதி சைலன்ட் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி சும்மா நீங்க பேசுறீங்க ஒரு கிழக்கு இடம் தெரியாமலே உட்காருங்க. பேசுறீங்க
சைலண்ட். கற்பக மரணியல் அற்புத விதனில் எளிமையாக வீற்றிருக்கும் எமதறிய பெரியவர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தன் இள குமனை போருக்கெழுப்பி மனப்புரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை தேடி தந்த சிறுவர் சிறுமிகளுக்கும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சைக்கிள் பாரணி கண்ணு கண்ணே சைக்கிள் பாடி கண்ணே கண்ணே சைக்கிள் பாடி கண்ணே காசு கொடுப்பா நெல்லிக்கார கண்ணுகளிப்பான் ராமக்காரே கட்டிக்கார சைக்கிள் பாடி கண்ணே கமலா கண்ணே சைக்கிள் பாடி கண்ணே சைலண்ட். பேசாதீர்கள், அமைதி அமைதி. சைலண்ட். நாடகத்துடைய பேரை சொல்லப்பட கூச்சல் போடாதே. சைலண்ட். இன்று இரவு இம்மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் ஸ்ரீ சீனிவாசர் திருக்கல்யாணம். ஸ்ரீ சீனிவாசர் பத்மாவதி திருக்கல்யாணம். ஸ்ரீ சீனிவாசர் பத்மாவதி திருக்கல்யாணம். கோவிந்தா ஸ்ரீ சீனிவாசர் பத்மாவதி திருக்கல்யாணம் எனும் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்வந்துள்ளோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாமிட கேட்டுள்ளேன். மனமைந்தாம் பசியால் உடலெழுந்தேன் ருசியாய முதலிப்பாய் பசியால் உடலெழுந்தேன் ருசியாய முதலிப்பாய் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டே அந்த மாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் நானிலும் நாரணன் விளையாட்டு நாரணன் பெயரில் இருப்பாட்டு நானிலும் நாரணன் விளையாட்டு நாரணன் பெயரில் இருப்பாட்டு ஆயர்குலே பிள்ளை விளையாட்டு ஆயர்குலே பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் திருக்கூத்து மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அந்த மாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மகாமணிவனானே
மகாதேவா, ஆதியாய் அனாதியாய் அருமறை பொருளாய் ஜோதியா சுடராய் சூழ்வினை விளக்காய் மூத்தவர்கள் உள்ளத்திலே குடி கொண்டிருப்பவர் எவரோ அவர் என்னும் அணிவரட்சிப்பராக இந்த அனாமை சொல்லக்கூடிய காரகத்திலே கோபத்திலே சிறந்தவன் பிறந்து முடிவர் என்ற நாமதேயை பற்றி அல்லும் பகலும் 60 நாளிகையும் அந்த உமா மகேஸ்வரனை குறித்து அறந்தமிழ் செய்து அவருடைய அருளை பற்றி சிவபக்தராக வந்து கொண்டிருக்கிறேன். இன்று உலகம் இருளடைந்து விட்டது. சூரியன் உலகத்திற்கு ஒளி கொடுக்க வரவில்லை. ஆகினாலே காலை எழுந்தவுடனே கடமைகளை முடித்துவிட்டு கங்கையில சென்று நீராடி விட்டு கங்கை கரை ஓரமாக சென்று சூரிய பகவானை வணங்குவது வழக்கம். என்னை போன்ற முனிவர்கள் எல்லாம் கங்கை கரையில் நாடி வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். புறப்படுகிறேன். முனிவர்களை சந்திக்க கங்கை கரையை நாடி புறப்படுகிறேன். என்ன இது? இது அழாமன் காரகத்திலே நின்று சச்சிதானந்த முனிவர் என்ற பெயரோடு அனுதினமும் சிவனை வேண்டி தவம் செய்கிறோம். இருந்தாலும் என்ற திதியிலே சூரிய பகவானை துதி செய்ய வேண்டும். என்னை போல் தவ முனிவர்கள் அனைவரும் அங்கு வருவார்கள். அனைவரும் சூரிய பகவானை வேண்டி தவம் செய்வோம். உலகம் கதிரவனால் இயங்க வேண்டும் அல்லவா? வழக்கமாக கங்கை கரையில கூடி சிவபெருமானை அந்த சூரிய பகவானை இப்பொழுது நேரமாகிவிட்டது. புறப்படுங்கள், கங்கை கரையில் நாடு போவோம்.
சிரிக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அடிபறந்தாவன் அழகாய் சிரிக்கின்றான், அழகாய் படைத்த அத்தனை பொருளிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அடிபறந்தாவன் அழகாய் சிரிக்கின்றான், அழகாய் சிரிக்கின்றான். அழகாய் சிரிக்கின்றான். ஓம் நமோ நாராயணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஓதி உணர வைத்த வேத வித்தகனே, நான்மறை திசை நான்கும், நான்மறை வேதங்கள் நான்கும், இவையெல்லாம் நாவில் அடக்க வைத்து எல்லாவற்றுக்கும் இறைவனாக திகழும் நாராயணா, கலைவாணிக்கும் படைக்கும் தொழில் அதிபரான பிரம்மனுக்கு மகனாக பிறந்து நாரதன் என பெயர் படுத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் அன்றாடம் ஒரு கலகம் செய்யவில்லை என்றார் என் தலை ஆயுள் துக்குள் நூறாக வெடித்து விடும் என்ற சாபம் என் தலைமையில் காத்துக் கொண்டு இருக்கிறது. என்ன செய்யலாம்? அறிவோம் நமோ நாராயணாய நமக, அறிவோம் நமோ நாராயணாய நமக, அறிவோம் நமோ நாராயணாயே. இன்றைய கழகத்திற்கு வழி கிடைத்து விட்டது. முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு உலகமோ இருள் சூழ்ந்து விட்டது. அது எல்லாம் நீ இது தெரியாமல் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கங்கை நதிக்கரை ஓரத்திலே. அந்த முனிவர்களை சந்தித்தால் இன்றைய வழி கழகத்திற்கு வழி கிடைக்கும். ஓம் நமோ நாராயண. கங்கை கரையில் ஆடி வந்துவிட்டோம். இதே இடத்திலே அமர்ந்து அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய தவத்திற்கு மனமிறங்கி கண்டிப்பாக ஆண்டவன் சூரிய பகவான் நமக்கு ஒளி கொடுக்க வருவார். நிச்சயமாக. அமரம் ஐயா, அமரம். ஓ நமச்சிவாய. சூர்யாய நமகே. ஜலயால வர வேண்டும் கதிரவனே. போற்றி. சச்சிதானந்த முனிவரே, ஓம்
போற்றி. ஓ சச்சிதானந்த முனிவரே ஓம் கதிரவா. வாய் திறக்கவே இல்லையே ஓம் பிறகு முனிவரே கதிரவா போற்றி. பிறகு முனிவரே சூரிய பகவா போற்றி. பிறகு முனிவரே பானமே போற்றி. உங்களை தான் ஐயா சாமி, நாரத மகமுனிவரே, வர வேண்டும் ஐயா, வர வேண்டும், வர வேண்டும். சச்சிதானந்தரே, எழுந்திரும் ஐயா. எழுந்திரும் ஐயா. யாரது? இருப்பது ஆபத்தையா? யாரதுடா? சாமி, வருக வருக தேவா, வலம் தந்திக்கலையேவா. வருக வருக தேவா மனம் தந்திக்க அருள்வாய் தேவா குருவே வணக்கமாவா தேவா உன்னுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்காமல் அந்த சூரிய பகவானை குறித்து இந்த கங்கை கரை ஓரம் தவறு செய்து கொண்டிருந்து விட்டோம். ஆகினாலே முனிவர்கள் நாம் அழைத்த குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என்று ஆத்திரம் இன்றைய பேசுங்கள். இந்த ஆத்திரத்தாரின் கூறுங்கள். ஆத்திரமின்றிய பேசுங்கள் ஆகிற யாரும் கூறுங்கள் தேவா நாரத மகமுனிவரே, சச்சிதானந்தர், அநேக கோடி நமஸ்காரம் சுவாமி, நமஸ்காரம். வாழ்க 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 முனிவர்களே எங்களை கோரி கங்கை கரை ஓரம் வர வேண்டிய காரணம் என்ன? இப்போது தாங்கள் அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர் இதுவா புரியவில்லையா? அனைத்து உணர்ந்தவர்கள் நீங்கள் இந்த கேள்வி எங்களை பார்த்து கேட்கலாமோ? நாரத மகமுனிவரை, நாங்கள் காலை எழுந்து கங்கையில நீராடி விட்டு புனஸ்கரங்களை முடித்துவிட்டு பகவானுடைய திருக்காட்சியை பார்க்க வேண்டும், சூரிய பகவானுடைய ஒளியை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடத்தில் சூரிய பகவானுடைய வருகை எதிர்பார்த்து அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம். முனிவரே இப்போது பார்த்தீரா உலகம் ஒளி பெறவில்லை இருள் சூழ்ந்து கிடக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை குறித்து தவம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் சூரிய பகவானை எப்படி வெளியே வருவார் ஆஹா நாரதரே, முனிவரே உலகம் இருண்டடைந்து விட்டது, உலகம் ஒளிபரவில்லை, மக்கள் எல்லாம் மனவேதனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நேரத்தில் சூரிய பகவான் எப்படி வருவார்? உங்களுக்கு காட்சி தருவார், உங்களுடைய கடமை தீரும் என்று ஏற்கிறேன். ஆமா, உலகம் இருளடைய காரணம் என்ன? காரணம் இருக்கிறது என்ன சுவாமி? நாராயணனும் 10 அவதாரத்தை முடித்துவிட்டு ம், ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். ஓஹோ, இப்போது பார்க்கடலில் நித்திரையில் இருக்கும் பகவானை அவர் கண் விழித்து எழுந்தால் தானே உலகம் ஒளிமயம் பெறும். நீங்கள் இப்பொழுது தவம் செய்தார் சூரிய பகவான் நேரில் காட்சி தருவாரா? தரமாட்டார். எங்கிருந்து தங்கள் நேரிலே வருவார்? உண்மைதானே ஆண்டவா? 10 அவதாரங்களை முடித்துவிட்டு பார்க்கடலில் ஆனந்த செயலன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் மீது பரந்தாமன் படுத்து உறங்கி விட்டதினால் உலகம் இருளடைந்து விட்டது. உலகம் இருண்டு கிடப்பதனால் சூரியன் வரமாட்டார். ஆண்டவன் கண்பிடித்தால் தான் உலகத்திற்கு ஒளி கிடைக்கும். சூரிய பகவான் எங்களுக்கு காட்சி தருவார். உண்மைதான். அப்படி என்றால் நாராயணன் எழுந்திருக்க வேண்டும். அவர் எழுப்புவது யார்? என்னால் முடியும். ஆ? உங்களால் முடியுமா? இந்த பிறருக்கு முடியுமா? என்னால் தான் முடியும். ஒரு காலம் எழுப்பவே முடியாது. பாயா நாரதரே, ஆண்டவன் 10 அவதாரங்களை முடித்துவிட்டு பார்க்கலிலே படுத்து உரை கொண்டிருக்கிறாரே, அதற்கு காரணம் யார் தெரியுமா? யார்? இந்த பிறகு முடிவன் தான் இதற்கு காரணம். ஓ, தாங்கள் தான் கொடுத்த சாபத்தினால் எதற்காக? நாரதரே, எனக்கு 22 நேத்திரங்கள், என்னுடைய 10 விரல்கள் இருக்கிறதே கை விரல்கள், அதிலே 10 கண்கள், என்னுடைய பாதத்தின் விரல்களே இருப்பது 10 கண்கள், என்னுடைய முகத்திலே இருப்பது 2 கண்கள், ஆக 22 நேத்திரம் படைத்தவன் இந்த பிருங்கு முனிவர். இந்த உலகமே அறிந்த விஷயம். இந்த ஆரம்பத்தினால் தேவர்கள், முனிவர்கள், பாமர மக்கள், ஏன் மும்மூர்த்திகளும் எனக்கு பணிவிடையாக செய்ய வேண்டும். ஒரு நேரத்தில் ஆணவத்தோடு இருந்து அனைவருமே என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டே என் சிரசு வரை வந்து அவர்கள் பணிவிட வேலை. ஒரு நாள் அந்த பரந்தாமன் சொல்லக்கூடிய நாராயணனுடைய கடமை வந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா?
என்னுடைய சிரசிலே இருந்து என்னுடைய உடலைக்கு எனக்கு பாதபூஜை செய்வதை போன்று பணிவிடை செய்வதை போன்று பாசாங்க செய்து பாதத்தின் அருகே வந்தவுடனே அடியே பிருங்கமணிமணி 22 நேத்திரம் இருப்பதனால் தானே ஆணவத்தோடு தேவர்களையும் முனிவர்களையும் மும்மூர்த்திகளையும் நீ அடிமையாக வைத்திருக்கிறாய். உன் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 10 கை விரலை கொண்டு என்னுடைய பாதத்தில் இருக்கின்ற 10 நகை கண்களை கொத்தி ஊனமாக்கி விட்டான் அந்த பரந்தாமன். அந்த நேரத்தில் கோபமடைந்த நான், அடே நாராயணா, எப்பொழுது என்னுடைய பாதத்தில் இருக்கும் 10 கண்களை கொத்தி ஊனமாக்கி விட்டாயோ, இன்று முதல் நீ பூலோகத்தில் 10 அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நான் தான் அவனுக்கு. அந்த நாராயணன் 10 அவதாரம் முடித்துவிட்டு பார்க்கடலில் உடல் அயற்சியால் படுத்து உறங்கிவிட்டார். அந்த நாராயணன் கண் விழிக்க வேண்டும், உலகம் ஒளி பெற வேண்டும், சூரியனை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது புறப்படுகிறேன் அவனை சந்திக்க. இந்த உலகத்திலே சச்சிதான முனிவர் எப்படிப்பட்டார்? தவமுனிவிலே சிறந்து 6 சிவலிங்கத்தை படைத்தவன் நான். அப்படி இருக்கும் பொழுது 10 அவதாரங்களை முடித்து பகவான் கண்ணூர் கடத்திலே நான் தான் எழுப்புகிறேன். நான் அவரை எழுப்புகிறேன். இந்த உலகத்திலே சிறந்தவன் நான் தான். பகவானை எழுப்புவது யார்? உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட போட்டி வராதா? உலகத்திலே 6 கோவில்கள் லிங்கம் தோன்றுவதற்கு காரணம் நானேதான். இப்பொழுது போகிறேன். நாரதரி படுத்து உரை கொடுக்கும் ஆண்டவனை நான் எழுப்புகிறேன். பின் தொடர்ந்து போறேன். பிருங்கமணிவர் கோபத்தில் சிறந்தவன். ஆகையால் அவன் சென்றால் அதை நிச்சயமாக முடிப்பான். அவனுக்கு முன்னதாக நான் சென்று பகவானை நித்திருந்து நான் எழுப்புகிறேன். வருகிறேன். நமது கலகம் எப்படி முறிகிறது என்று பார்க்கலாம். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவனே உலகை காக்கின்றான். அவரவற்றையும்
பெருமானை பார்ப்பதற்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாராயணா, உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் தமமிருந்து நலபாதையாக நடந்திய இம்மாதத்திலே உன் திருக்கோவிலை மருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க பொழுது இந்த பார்க்கடலிலே உன்னை பார்க்க வேண்டும் என்ற பாக்கியம் எனக்கு கிடைத்து வச்சது. என்ன அழகாக பரந்தாமனும் அன்னையாரும் என் அழகாக படுத்து உரை கொண்டிருக்கிறார்கள். நாராயணா, மக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டு கொடுக்குறோம், நாங்க எவ்வளவு வேதனை பட்டு கொடுக்குறோம். எந்த வேலைக்கு போக முடியாது, உலகமே இருளத்து கிடைக்கிறது. ஒளி இருந்தால் தானே நடக்க முடியும், கண் பார்வை இருந்தால் தானே பார்க்க முடியும். எங்களுக்கு கண் பார்வையும் கொடுத்து விட்டு எங்க பார்வையும் பிடிக்க விட்டான இந்த நாராயணன். இவன் தூங்கிட்டதுனால தானே உலக இருள் அடைந்தது. சூரிய பகவான் ஒளிய வரல. விவசாயமெல்லாம் அப்படியே மொழி கிடக்குது. வேலைக்கு போறவங்கெல்லாம் மனவேதனை பட்டு கிடக்குறாங்க. போய் கூடி வேலை செய்த பணம் வாங்கி வந்ததாலே அனுப்பி என் மக்களா, நான் என்ன வேதனை பட்டுக்கிறேன், நீங்க என்ன வேதனை பண்ணீங்க? நாராயணா, கோவிந்தா, கோபால, கோவர்த்தன, கார்மேக, கமல கண்ணா, மாயவா, தூயவா, மதிசூதனா, உலகளந்தவா, உரு மாரியவா, ஏக சக்ரேஸ்வர, பரியை காத்தவா, வெறி கொண்டோரை அழைத்தவா, பரந்தாமா, பார்க்கடலில் பள்ளி கொண்டவா, சேர செய்யனா, லட்சுமி சமேதா, ஏ தொப்படா, ஏ நாராயணா, ஏ கோவிந்தா, ஏ கோபாலா, இவ்வளவு நேரம் கழிவா கூப்பிடுறேன். என்ன ஆணவத்தோடு இவன் அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கான். பத்தியா, படுத்து தூங்குறானே. எல்லாத்தையும் உனக்கு என்ன ஆணவத்தோடு கண் பிடிக்காமல் படுத்த உறங்க வேண்டிய காரணம் என்ன? லட்சுமி தேவி அவர்கள் உன் மார்பகத்திலே குடிகொண்டிருக்கிறார். அந்த தாய் உன்னுடைய மார்பகத்திலே குடியிருப்பதனால் தானே பணம் இருந்தா செருக்கு அதிகமாக வரும். செருக்கு வந்தா கர்வம் வரும். கர்வம் வந்தா தானாகவே ஆணவம் வரும். ஆணவ செருக்கால் தான் நான் அழைப்பதும் கேட்காமல், செவியினை கொடுத்து கேட்காமல் உரை கொண்டிருக்கிறாயா? எந்த லட்சுமி உன் மார்பகத்தில் குடியிருக்கிறாளோ அந்த லட்சுமி இன்று முதல் உன் மார்பகத்தில் இருக்கக்கூடாது. அவளை உன்னை விட்டு பிரிக்கிறேன். இப்பொழுது உன்னுடைய இல்லத்திலே குடியிருக்கும் இந்த லட்சுமி பிரிக்கிறேன். இப்பொழுது கொடி கொடுப்பது தெரிந்திருந்தும் இந்த லட்சுமி எட்டி உதைத்து விட்டாய். உனக்கு இப்போது கொடுக்கின்ற கொடிய சாபம். பழி செய்தவன் ஒருவன் பழியடக்கா. இந்த பூலோகத்தில் கானகத்தில் கொடியை அரக்கனாக போக வேண்டும். இல்லையம்மா, கூறாதே பழிய என் மேலம்மா. அம்மா, கூறாதே என் மேல் பழியம்மா. அம்மா, இல்லையம்மா, கூறாதே பழிய என் மேலம்மா. அம்மா, அம்மா,
அம்மா குற்றமென்ன புரிந்தே என் தாயே குற்றமென்ன புரிந்து என் தாயே குற்றமென்ன புரிந்து என் தாயே தெய்வத்துக்கு அதிபதியா திகழ்ந்தவள் நீயே. அம்மா 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 என் தாயே தாயே சாபத்தை கொடுத்தாயே என் தாயே பகவான் பள்ளி கொண்டிருக்கும் தருணத்திலே பகவானை தரிசனம் செய்யலாம் என்று ஓடி வந்தேன் தாயி. தாங்கள் மார்பில் குடியிருக்கும் தவறு செய்வேன் தாயி. உலகத்திற்கெல்லாம் லட்சுமி ஆகிட்டே அம்மா. உங்களை நான் கலகப்படுத்துவேன் தாயி. நான் தவறு செய்யவில்லை அம்மா. தவறு செய்தவன் எவனோ ஒருவன் தண்டனை இருக்கா தாயி. சாபத்தை மாற்றி நீ அமைகிறேன் என்னத்தான் எழுத புரியாமல் சரி, சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இத்தனை முறை கத்தி கதறுகிறேன். 6 சிவலிங்கத்தை உற்படம் செய்தவன் இந்த சச்சிதானந்த முனிவன். அப்படி இருக்கும் பொழுது அன்னை மகாலட்சுமி ஆயிற்று, மார்பில் குடியிருக்கும் தெய்வம் ஆயிற்று என்று உன் பாதத்தை விழுந்து கதறுகிறேன். சாபத்தை மாற்றி மாற்றி விடுகிறேன். அமைக்க முடியாது. உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். மாற்றி அமைக்க முடியாது. ஏய் லட்சுமி! ஒரு மகாமுனிவர் என்று அறியாமல் பழி செய்தவன் ஒருவன், பாவ செயலை புரிந்தவன் ஒருவன். ஆனால் சாபம் எனக்கு அம்பை எய்தவன் யார்? அம்பினால் பார்த்தவன் குற்றம் என்று நீ உரைத்தாய். கொடுத்த சாபத்தை போல் தவத்தில் மகமுனிவராக நான் சிறந்திருந்தால் நான் உனக்கு கொடுக்கிறேன் சாபம். எனக்கு என்ன சாபத்தை கொடுக்க? கணவனின் மார்பகத்தை வெட்டி மகாலட்சுமி குடிகொண்டு இந்த பார்க்கலையில் சூழ்ந்து
நீ மண்ணுலகத்திலே பெண்ணாக பிறக்கும் தருணத்திலே உனக்கு அலக்கலாக நான் பிறந்து உன்னை சிறையெடுப்பேன். தவறு செய்து விட்டாயே லட்சுமி, தவறு செய்து விட்டாயே. சுவாமி, உண்மைதான். அனைத்தும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தீர்களா? லட்சுமி, சொல்லுங்கள் சுவாமி. உதைத்தவன் ஒருவன் இருக்கு வணங்க வந்தவனுக்கு இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை அளித்தாயே, முறையா இது? சுவாமி, சரியா? நான் முறையாக சாபத்தை கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் அனைத்தும் அறிந்து கொண்டிருந்திருந்தும் உன் பக்தனிடம் நீங்கள் பரிந்து பேசுகின்றீர்கள். நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இப்போது உன் பக்தனிடம் நீங்க பரிந்து பேசுகிறார். உங்களை விட்டு இப்போது நான் பிரிந்து போகின்றேன் சுவாமி. சொல்லுங்க சுவாமி. என்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறாயா? ஆமா. நான் என்ன தவறான வார்த்தை உரைத்தேன்? உதைத்தவன் யார் தெரியுமா? உதைத்தவன் யார்? பிருகுமுனிவன். பிருகுமுனிவர். வணங்க வந்தவன் யார் தெரியுமா? வணங்க வந்தவன் யார்? சச்சிதானந்த மகமுனிவர். சச்சுநாத முனிவர். உதைத்தவனை விட்டு விட்டாய், வணங்க வந்தவனுக்கு பெறப்பட்ட கொடிய சாபத்தை அளித்து விட்டாய் என்றுதான் நான் உரைக்கிறேன். அதற்காக உன் பக்தனிடம் நீங்கள் பரிந்து பேசுகின்றதனால் இப்போது இந்த லட்சுமி உங்களை விட்டு பிரிந்து போகின்றேன். லட்சுமி, திருமாமகளே உந்தன் திருமாமகளே உந்தன் சிந்தித்து செயல்படுவாய். திருவடி சரணம் என எனையே துதித்து திருவடி சரணம் என எனையே துதித்து வந்தாய். திருபுவனங்கள் எனையே வணங்கி திருமாமகளே தினமதி சரியோ என்றே சிந்தித்து செயல்படுவாய். மாபலியை அழித்த மாயனா நல்லவா, மாபலியை அடைத்த மாயவன் அல்லவா. மாபலியை அழித்த மாயனா அல்லவா, என் வார்த்தை கேளும், என் வார்த்தை கேளும் கண்மணி கண்ணி. திருமாமகளே உந்தன் தினமது சரியோ என்றே சிந்தித்து செயல்படுவாய். லட்சுமி, சுவாமி, என்னை விட்டு நீ பிரிந்து விட்டால் ஆமா. இந்த வைகுந்தம் என்னாகும்? என்னோடு நீ இருந்தால்தான் எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. இப்போது உங்களை விட்டு பிரிவதுதான். நீங்க என்ன உரைத்தாலும் உங்கள் வார்த்தை நான் கேட்பது கிடையாது. என்னோடு இருக்க முடியாது. இருக்க முடியாது சுவாமி. நீ செல்லத்தான் போகிறாயா? செல்ல போகின்றேன். லட்சுமி, வேண்டாம். சுவாமி, போய் வருகின்றேன். என்னை விட்டு விட்டால் இவ்வளவு நேரமாக உரைத்தும் என் வார்த்தை கேளாமல் என்னை பிரிந்து சென்று விட்டாலே பூ உலகம். சரி, அவள் இல்லாமல் இந்த வைகுந்தத்தில் எனக்கு என்ன பெருமை இருக்கிறது? நானும் போகிறேன் பூலோகம். பூலோகம் சென்று
7 மலைக்கப்பால் திருமலை. அந்த திருமலையிலே என்னுடைய இரு பாதத்தை வைத்து புத்தாக அவதாரம் எடுக்கிறேன். என்னை பார்க்க வேண்டிய மக்கள் எல்லாம் அங்கு வந்து என்னை பார்க்கட்டும். புறப்படுகிறேன் பூவுலகம். அறியாமல் போனேனே. இறைவா நாராயணா கோவிந்தா, இப்பொழுதோ தாங்களோ எனது பாட்டியை விட்டு தாங்கள் பிரிந்து சென்று தங்களால் எனது பாட்டி இல்லாததால் நடக்க முடியாமல் நிலையிலே இப்போது 6 மலையை தாண்டி 7வது மலையிலே காலை மேலே வைத்து உடல் முழுதும் புற்றாக அவதாரம் எடுத்திருக்கின்றீர். இந்த புற்றாக அவதாரம் எடுத்திருக்கும் உங்களை இந்த பாமர மக்கள் அனைவரும் தங்களை வணங்க வேண்டும். தங்கள் இருக்கும் இடத்து தெரிய வேண்டும். உங்கள் மகிமையை பற்றி உலக மக்கள் அறிய வேண்டுமானால் இப்போது கங்கை நாட்டை ஆண்டு வரும் செந்தமிழ் தேவனை சந்தித்தால் இதற்கு ஏதாவது வழி கிடைக்கும். இந்த கங்கை நாட்டிலே மிக சிறப்பாக செந்தமிழ் தேவர் என்று பெயர் கொண்டு சிறப்பாக பொறுப்பிலே இருந்து தென்னன் புகையிலே கடந்து தங்கத்தி இருப்பிலே இருந்து வைகை ஏத்திலே தவிந்து கொண்டு வருபவளே, கடல் குதித்த குருமணியம் குருநாட்டு தொடுகடலை நீன்ற பாவலர் நாவலர் எத்தனை பேர், அறிஞர்கள் கவிஞர்கள் எத்தனை பேர், அத்தனை பேருக்கு சிறந்தாத்தி இந்த அரியணையில் வந்து மிக சிறப்பாட்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். அணிதினமை எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலர்கள் இதுவரை காணவில்லை. ராஜா ரங்கே
சொல்ற நானும் வாங்குறேன். அடிக்காத. நீ வாங்கு. ஏய், நீங்கள் இருவர் யாரு? காவல்காரங்க. காவல்கார பசங்க வந்த உடனே தகுந்த மரியாதை செய்ய வேண்டும் என்று மாலை கொண்டு வந்தீர்கள். ஆமாங்க. மாலை எடுத்து வந்து நீங்கள் இருவரும் போட்டுக்கிறீங்க. என்ன ஐயா, வந்த உடனே உங்க கைத்துல தான் மாலை போடுங்க. தப்பா நினைக்காதீங்க. மாலை கட்டாங்களே, சின்ன தப்பாட்டாங்க ஐயா. என்ன? மேல இருந்து கட்டிக்கிட்டே வந்து கீழ வந்து குண்டா வச்சிட்டாங்க. குண்டா வச்சிட்டாங்க. நீங்க நாட்டின் பேர் அரசர் இல்லையா? உங்களுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வேளை இதுல வெடிகுண்டு வச்சிருந்து இந்த மாலையை உங்க கைத்துல போட்டா எங்க வந்து நிக்கும்? கீழே வந்து நிக்கும். அங்க வெடிகுண்டு வச்சா என்ன ஆகும்? சாமா வச்சு விட்டா. பேர் பாச்சு காலியாடா, பேர் பாச்சு. பேர் பாச்சு காலியாடா. அச்சிங்க கடக்குறாண்டி அம்மா. ஐயோ ஐயோ. அச்சிங்க கடக்குறாண்டி அம்மா. சிசி கடக்குறாங்கடி அம்மா. மாலை கொண்டு வந்து மரியாதை எனக்கு போடாதோ. பேர் பாச்சு காலியாடா. ஐயா, வர வர மச்சாலுக்கு வர மாதிரி வந்து கோவம். அப்ப என்னதான் நினைச்சீங்க? நமக்கு அப்பா அவரு நாயடா. நன்றி உள்ள யா பூண்டு தான் உனக்கு ஆவே. பூண்டு சத்த பூண்டு. நீ ஏன்டா கிள்ளி ரஸ்தா நீ போட்டுக்கோ. ஏன்டா ஒரு வாயில வைக்கிற? ஏத்துறா. வரல வரல. வரலங்க வரல. ஏடா போய் போய் நாய் வாயில கோல விடுறா. டேய் டேய் எங்கந்திரா வந்திருக்க? எங்கந்திரா? நாலு மணி அடிக்காதப்பா. அதான். ஏய் கொஞ்சம் மேல நெஞ்சு மேல. உடுங்கடா பசங்களா டேய் உடுங்கடா. டேய் என்ன சேத்து சொல். ஏன்டா ஒரே கலாட்டா பண்ணிக்கிற? கம்முனிரா, எப்படி பார்த்தா நம்ம பையன்டா அவன். யாரடா? அவன் ஏங்க அவன் நம்ம பையன்கா. ஐயோ சும்மா அச்சி கிடக்குறடா அம்மா. ஏய் படாங்க. ஐயா ஏய் அநீதிரமா எனக்கு முன்பதாக வர வேண்டியவ. ஆமாங்க. ஏன்டா இன்று காலத்தாவதா? வர வழியில வீட்ல இருந்து கிளம்பும்போதே ஒரே போராட்டம். போராட்டமா? ஆமாங்க. உன்னா கூட பெரிய போராட்டம் தான்டா. நான் என்ன பண்ணுவேன், லாக்டவுன் போட்டாங்கட்டு அந்நேரத்துக்கு பணம் இல்லன்ட்டு நேரா போய் சேட்டாண்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். என்னது? சேட்டாண்டா ஏதோ பணம் இல்லாத காரணத்தால அங்க போய் வாங்கினேன். கடன் வாங்கிட்டேன். சரி. சும்மா வந்து தொல்லை குடுத்துட்டே இருக்கறான். படுத்து குறானே. ஏன்டா? நான் எந்த தான கொடுப்பேன்? ஏய் ஆ. வாங்கும்போது அறிவு இருந்தது. ஆமா. அவன் கேட்கும்போது கொடுக்க வேண்டியது தானே. என்னது? கேட்ட உடனே கொடுக்க வேண்டியது. என்னங்க நீ கூட தெரியாத பேசுறீங்க? என்ன? நான் போய் லாக்டவுன்ல என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. என்னன்னு கேட்ட? என்கிட்ட சுத்தமா பணம் இல்லப்பா, 10,000 ரூபாய் கொடுந்தானே கேட்டேன். சரி. இல்லாத பட்டம் கேட்டாக்கா குடுத்துட்டாக்கா மறுபடியும் எப்படி கொடுப்பான் அப்படி நீ யோசனை படுத்தல. என்கிட்ட ஒண்ணும் இல்லையாப்பா. உன்கிட்ட இல்லையா? எப்படி கொடுப்பான்? பணம் ஏது கொடுப்பான்? எத்த வச்சு கொடுப்பான்? என்ன இருக்குது அவனுக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட் பாக்கணுமா இல்லையா? பேக்ரவுண்டா? ஏதோ இல்லன்னு சொல்லிட்டு வந்து கேக்குறியான்னு மனமேறங்கி கொடுத்திருக்காரு. என்ன தான விட்டு வரதானே ஏன் கேக்குறான்? அது எப்படி விடுவாங்க? ஏன்பா கேக்குறான்? அவசரத்துக்கு கொடுத்தா மீண்டும் கொடுக்கறதுல திருப்பி ஏன் கொடுக்குறாங்க? இல்லன்னு தான் வாங்குறானே எப்படி கொடுப்பான்? என்னதான் பண்ண? விடுவா நான் கொடுத்தவா? ஐயோ திடீர்னு வந்து சொக்காய பிடிச்சாங்க கிளம்ப நேரத்துல. என்ன பிடிக்காம? ஏய் ஆடங்க அதுக்கு நேரத்துல பாலுக்கு பாலுக்கு அண்ணா யார் அவர் மன்னர் தானே? ஆமா. அவரான போய் எந்த பக்கம் போனா? இந்த பக்கமா? அவர்தான் இந்த பக்கம் கை காட்டி பேச சொன்னாரு. ஏய் கரெக்ட்டா அந்த பக்கம் நின்னா யார் இருக்காங்க? அங்க நின்னு ஏன் அப்ப பேசுற? ஜந்துகானிட்டு அவங்க வந்து என்ன குமுறுத்துக்கா? குமரட்டுமா? குமுறுவாங்க. மாடையா. இல்லைங்க சேட்டு என் சொக்காய பிடிச்சிட்டு கேக்குறாரு. சரி. ஏன்டா வாங்கின கடையில திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? வயித்துக்கு என்னடா துண்ற? மல்லா கொட்ட புண்ணாக்கடா துண்ற? என்ன கேக்குறாருங்க? ஏன்டா? என்ன கேக்குற மாதிரியே இருக்குடா. வர வர ஆம்பளைக்கு வர மாதிரி வந்து கோவம். அப்ப அவர பொட்டியாடா. மொட்டையான்னு கேக்குறாரு. மொட்டையான்னு கேட்டா. கோவப்படாத ஐயா கோவப்படாத. கொரோனா வரும் உட்காரு நீ. அது வந்து தான் உயிர் எடுக்குது. Sit down please. Take your metal seat. இதல வேற சமையே தகராது. This is what is the putting service. ஏய். உட்காருங்க. அப்படின்னு சொக்காய பிடிச்சிட்டாரு. எப்பரா சேட்டா நின்னு தப்பிக்கு திருப்பி பார்த்தேன். சேட்டு இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும்? என்ன கூட வாணி எங்க ஊர் ஏரிக்கார கேட்டு மானுங்க. ஏரிக்கார மேல போய் நின்னு சேட்டு எனக்கு இருக்குது ஏரிக்கு 4 ஏக்கரா மொத்தத்துல எள்ளு வச்சிக்கிறேன் பாரு அப்படின்னு. டேய் எனக்கு தெரியாத ஏரிக்கு உனக்கு எங்கடா இருக்குது நிலம்? எனக்கு அது நிலம். நான் தான் புறம்போக்கு பையனாச்சா. அப்ப எப்படி காட்டுறதுல? ஐயோ இந்த தும்பு பூண்டு பூத்துக்குதியா? அடடே பூ வெள்ள வெள்ளையா பூத்துட்டு பாரு. இது சேட்டு பார்த்தாரோ இல்லையோ? ஐயோ எள்ளு தான் வச்சிக்கிறான் பழுது அப்படின்னு சேட்டு நம்பிட்டாரு. நீ கவலையப்படாத, நாளைக்கு நான் எள்ளு அறக்க போறேன். அடுத்து போய் கம்பியில போட்டு உன் துட்டு பூ மேல வச்சு கொடுத்துறேன். பூ மேல எப்பரா வச்சு கொடுப்பா? ஏங்க வெத்தலை பாக்கு பூ வச்சு கொடுக்கல அது மாதிரி வச்சு கொடுத்துறேங்க. சரி நாளைக்கு தினம் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சேட்டு போயிட்டாருங்க. வீட்டுக்கு வந்து படுத்தாக்கா தூக்கமே வரல. ஏன்டா? நாளைக்கு பணத்தை கொடுக்கணுமே சேட்டு வருவாரு. என்னடா படுத்து ஏதுடா படுத்து பார்த்தேன். ராத்திரி 12 மணி ஆச்சு. ஒரு கட்டப்பற மம்டி எடுத்துக்கு நேரா சுடுகாட்டுக்கு போனேன். ஏய்
ஏன் சாவறதுக்கு போனியா? கடன் வாங்கணும் நான் ஏன் சாவறேன்? ஆ. குத்தான அவன் தான் சாவணும். ஒருத்தன் எல்லாம் சேர்த்து போனா பின்ன வாங்கணும், நிம்மதியா வச்சுக்கணும், போய்க்கணும். ஐயோ சாவத்துக்கு போலீங்க. ஆ. நேரா கெட்டபுரம் மம்பி எடுத்துட்டு போய் ஆ. 4 குழி தாண்டே 3 மண்டபம் ஒருத்தன் கடிச்சது. ஏன்டா 3 தான் கிடைச்சது? 4வதா செத்தானே அவன் லாரியில மாட்டி செத்துட்டு இருக்கான். ஆ. தலை மேல ஏத்திட்டு இருக்காங்க. தலை கூக்குவா ஆகி போய்க்குது. முண்டா ஏய் யாரா முண்டமா பச்சிக்கிறாங்க. படிச்சிருக்க ஆ. தலை இல்ல. அந்த 3 எலும்பு கூடு எடுத்துட்டு வந்தாங்க மண்டவோட. ஆ. எடுத்து வந்து ஆ. என் வீடு வந்து 4 கட்ட சதுர மூளை வீடுங்க. சதுர வீடு. ஆ. ஆ. 3 மூலையிலயும் ஒண்ணு தொங்க விட்டேன். ஏன்டா மையாலுமா 4 கட்டு சதுர வீடு? ஆமா. நான் பார்த்தேன், நான் ஓலை கத்த தம்மாண்டு கட்டி. ஐயா, அது அப்பா. ஆ. இப்ப கட்டு. இங்க வாங்கி கட்ட. சரி. சிரிச்சிங்க அடக்குறியம்மா. சி. உக்காரு. கட்டிட்டு போயிட்டு வச்சுதுங்க. வச்சு சேட்டு வர நேரம் ஆகி போச்சு. சரி. சேட்டு வந்தாருங்க. நான் என்ன பண்ண வீட்டுல ஒரு மொக்க கத்திந்து அது எடுத்து தீட்டிக்கின்னு வாசிப்படியாண்ட தீட்டிக்கின்னு உக்காந்துக்கிறேன். வீட்டுங்கிற சேட்டு வந்து உள்ள காலை எடுத்து வச்சு இப்படி பார்த்தார ஊட்ட. பார்த்தா மண்டை ஓடா தொங்குது. வீட்டுல தான் மண்டவோடா இருக்கு. 3 மூலையை 3 தொங்க விட்டு வச்சுக்கிறேன். சரி. சேட்டு பார்த்துட்டு பயந்து டேய் பையா என்னடா இது மண்டை ஓடா தொங்குது அப்படின்னாரு. கேட்டதா? நான் என்ன சொன்னேன்? என்ன பண்ண? தோகுதே இந்த மண்டை ஓடு யார் தெரியுமா? யாரு? எங்க பாட்டனுக்கு கடன் கொடுத்தவன். அவன். அவன் மண்டை ஓடு அது. அவன் மண்டவோடு. தோ இருக்குது. இது யார் தெரியுமா? இது என் பாட்டனுக்கு கடன் கொடுத்தவன். அந்த மண்டை ஓடு யாருக்கு தெரியுமா? யாரு? எங்க அப்பனுக்கு கடன் கொடுத்தவன். இந்த மூளை தான் காலி ஆக்குதுன்னு கத்தி தீட்டின பாரு. கேட்டதா? உட்டாஞ்சவாரி சேட்டு அட பாவி. ஓடியா புட்டான். ஓடிடா. அப்புறம் அப்படியே வந்து சாப்பிட்டீங்க படுத்துறாங்க. ஐயா திண்ணு மேல இருந்து தூங்கி பொத்துட்டு கீழே வைத்துக்கிறேன். அனைத்து கனவு பழுக்குது. கனவை கண்டுட்டு என்கிட்ட அடிக்காதே ஓவுது. ஏச்சி. ஏண்டா கனவுட கம்யூனிட்ட சொல்லிங்கற நீ நோவுது தானடா. ஏய் ஐயா அந்த மாதிரி திறமையானவ யாரும் கிடையாதுடா. என்னன்னா கடன் வாங்க வேண்டியது சுடலை போய் அங்க இருக்க வேண்டிய மண்டவோட்டெல்லாம் எடுத்தாந்து கட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் காலி விட்டுட்டு இப்படியே ஏமாத்திங்கிற. என்னன்னா எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவேன்? ராமசாமி கொடுத்த பணம் சுடலைக்கா போனா அங்க எதனா பாட்டு நாம வந்துச்சு.